தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரசு இயந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதால் முதலமைச்சர் ஸ்டாலினின் செயலாளர் உமாநாத்தை மாற்ற வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் மனு அளித்துள்ளார். இந்த மனுவில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்பும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலினின் செயலாளரான உமாநாத் பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது அப்பட்டமான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறல் என்பதால் உமாநாத்தை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் உமாநாத் அலுவலகம் மற்றும் வீட்டு தொலைபேசி அழைப்புகளை தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதோடு நிர்வாக ரீதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முதலமைச்சருடைய தனி செயலாளர் உமாநாத் ஐஏஎஸ் அவர் மேலே ஏற்கனவே நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவர் நடத்தையில் அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் தனிச்செயலாளராக இருந்துக்கிட்டு இன்னும் 5 வருஷமாக அங்கே இருக்கார். இருந்தாலும் கூட அவர் தனிச்செயலாளராக 1, 2, 3 இந்த தனிச்செயலாளர் இருந்துக்கிட்டு அவர் உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்கள்கிட்டையும் கலெக்டர் அங்கே உள்ள கலெக்டர்கிட்டையெல்லாம் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி கம்ப்ளைண்ட் ஏற்கனவே கொடுத்து இதில் நம்ம எலெக்ஷன் ஆஃப் இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரல் ஆஃபீஸ்லையும் கொடுத்து பார்த்தோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நிறைய புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கதவு திறக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி அது நீதிமன்ற கதவை தான் நாங்கள் நீதி தேவை தான் திறக்க போகிறோம். அதனால அடுத்த நீங்கள் எல்லா எதிர்கட்சியிலையும் இது குரல் கொடுக்கணும். ஏன்னா பட்டுவாடா பண்ணி முடிச்சாச்சுன்னா நேர்மையான தேர்தல் நடக்காது. இந்த தேர்தல் நடந்தால் கூட இது செல்லாது என்று நாங்கள் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்.